Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய फ्रेंड्स என்கிட்ட கேட்டிட்டு இருக்கீங்க. என்னன்னா சொந்த வீடு கட்டிட்டீங்க. அதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? எப்படி எல்லாம் பணம் சேவ் பண்ணீங்க? எல்லாத்தையுமே சொல்லுங்க அப்படினு சொல்லி நிறைய फ्रेंड्स கேட்டிருக்கீங்க. சோ நான் வந்து ஃபாலோ பண்ண சின்ன சின்ன விஷயங்களை சொல்றேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க வந்து லவ் மேரேஜ் தான். இது வேற நிறைய फ्रेंड्स கேட்டிருக்கீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லிட்டு. லவ் மேரேஜ் தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஊர்ல தான் இருந்தோம் நாங்க. இங்க இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா இந்த பட்டுக்கோட்டையில தான் நாங்க இருந்தோம். சோ 2 மாசம் தான் இங்க இருந்தோம். எங்களுக்கு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சினி ஃபீல்டு. அப்ப இங்க இருக்கிற வேலை வந்து எங்களுக்கு செய்யவும் தெரியாது. அதுதான் எங்களுக்கு ஆசையும் கூட. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா 2 மாசத்துலயே நாங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். சென்னை போயிட்டோம். சென்னை போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு அதாவது டைரக்ஷன் ஃபீல்டு தான் இவர் இருந்தது. ஆனா இது நான் சொல்ல வர்றேன் என்னன்னா நம்ம வந்து இதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு இருந்துகிட்டே இருந்து அதுல வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதையே பிடிச்சி தொங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். எந்த வாய்ப்பு நம்மளுக்கு வருதோ அதை பயன்படுத்திக்கிட்டு அதுல இருந்து அப்படியே முன்னேறி போயிடணும். ஸோ இது வந்து நான் மகி கிட்ட சொன்னது என்னன்னா நீ டைரக்ஷன் ஃபீல்டு தான் ஓகே, பட் இது இல்லாம நீ வேற எதனா வேலை கிடைச்சதுன்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்ட்டாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கேமரா அசிஸ்டன்ட் கேமராமேனே இவங்க வேலை போனாங்க. அதுல இருந்து ஒர்க் ஆல்ரெடி தெரியும், இன்னும் நிறைய கத்துக்கிட்டு அப்படியே கேமராமேன் ஆயிட்டாங்க. ஸோ பணத்தை எப்படி சேவ் பண்ண வரும்போதுன்னா எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாச வருமானம்லாம் கிடையாது. அப்போ மாச வருமானம் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு. எப்போ படம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், எப்போ சீரியல் ஆட் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறோமோ அப்போ வர்ற சேலரியை வச்சு நம்ம அடுத்த விஷயத்த பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் வந்து மாச சம்பளமாக இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் வருதுன்னு ஒரு நோட்டில் எழுதுங்க. அந்த நோட்டில் எப்போவுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலவு போக மீதி இருக்கிறத சேவிங்ஸில் போடலாம்னு நினைப்போம். ஆனால் அப்படி பண்ணாதீங்க. ஒரு நோட்டில் உங்களுடைய சேலரியை எழுதிட்டு அதில் இப்போ 20,000 அப்படின்னா உங்களால் அதில் எவ்வளவு சேவ் பண்ண முடியும்? 2,000, 1,000, 5,000 எவ்வளவு அதை எடுத்து சேமிப்பு பண்ண முடியுமோ ஃபர்ஸ்ட் அந்த சேமிப்புக்கான சம்பளம் வந்த உடனே சேமிப்பு முதல்ல அதுலேருந்து எடுங்க. எடுத்து கொண்டு போய் நீங்கள் எப்படியோ சீட்டு கட்டுறீங்களோ இல்லை நகைச்சீட்டு கட்டுறீங்களோ இல்லை பேங்க்ல போடுறீங்களோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற இப்போ 5,000 ரூபாய் எடுத்துட்டீங்க சேவிங்ஸ்க்காக அப்படின்னா மீதி 15,000க்குள்ள நம்மளுடைய குடும்பத்தை அந்த மாச செலவை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய ஆசைகள் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆசைப்பட்டுக்கலாம். ஆனால் ஆசைப்படணும், அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஃபியூச்சர்ல நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற குறிக்கோளோட இருங்க. பட் அந்த நேரத்தில் அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் போட்டு பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் அந்த மாசம் ஃபுல்லா நீங்க வந்து ஒரு சில செலவுகள் பண்ணிருப்பீங்கல்ல, அது அந்த மந்த் எண்டில் நீங்க யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்தா அதுல தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத நம்ம ஏதாவது பண்ணிப்போம். அதை வந்து அடுத்த மாசம் பண்ணாம நீங்க சரி பண்ணிக்கோங்க. அது ஒண்ணு. இன்னொன்று வந்து நிறைய சில பேர் பார்த்தீங்கன்னா கையில் வந்து மொத்தமாக அமௌண்ட் வந்த உடனேயே நம்மளுக்கு பிடிச்ச ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே போய் டக்குன்னு செஞ்சுருவோம் யோசிக்காம. ஆனால் அதுக்கப்புறம் பணத்தை ஃபுல்லாக செலவு பண்ணதுக்கப்புறம் அச்சோ முக்கியமான தேவைக்கு பணம் எல்லாம் போச்சேன்னு யோசிப்போம். ஸோ அது மாதிரி பண்ணிடாதீங்க. எப்போவுமே உங்கள் கையில் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்படியே வச்சு காயினாக எடுத்து வைங்க. தங்க காயினாக எடுத்து வைங்க. இப்போ நான் வந்து மோதிரம் நகை இந்த மாதிரிலாம் எடுத்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக இல்லை, இந்த வீட்டுக்காக நான் நகைகள் எல்லாத்தையுமே விற்கும் போது தான் எனக்கு தோணுச்சு நகையாக எடுத்தது தப்பு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் 916 நம்ம எடுத்தாலும் அதில் வந்து காசு கழிக்கிறாங்க லாஸ்ட்டில். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காயினா நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. காயினா எடுத்து வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் மொத்த காயினையும் போட்டுட்டு ஒரு பெரிய விஷயம் ஏதாவது நம்ம பண்ணலாம். இதில் ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு இதை வந்து காசு பற்றாக்குறைக்கு நம்ம விற்றுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ சேவிங்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க நீங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத நம்ம உட்காந்து பணம் வர்றதுக்கு முன்னாடியே சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாரம் நீங்கள் படத்துக்கு போகிற ஆளாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒன்றா மாற்றிக்கோங்க. மாசத்துக்கு 1 போறது கூட நம்மளுக்கு வந்து கடைசியில் பட்ஜெட் இடிக்குது அப்படின்னா அது 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது மாத்திக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை செஞ்சாதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஐயோ மாசம் ஒரு படத்துக்கு போனாதான் என் வாழ்க்கையே நிம்மதியா இருக்கும் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து ஒரு குடும்பமா ஆயிடுச்சு, அந்த குடும்பத்தை நம்ம சந்தோஷமா கொண்டு போனா மட்டும்தான் நம்மளுக்கு நிம்மதி. கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதி. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செலவுகள் எல்லாம் நீங்க குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி அதிகமாக இப்போ நம்ம வந்து 1/4 கிலோ வாங்குற இடத்துல 1/2 கிலோ வாங்கி அந்த மந்த் எண்டில் அதை தூக்கி நம்ம கீழே போடுறதுக்கு அளவாக வாங்கிக்கோங்க. தேவைக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதிகமாக இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேலரி வரும்போது நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நாங்கள் வாங்கி போட்டோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபுட்டுக்கு செலவு பண்ண மாட்டோம். இப்போ பிடிச்சதை சாப்பிட்றோம். அப்போ சொல்கிறேன் நான் ஃபுட்டுக்கு அதிகமாக நாங்கள் செலவு பண்ணவே மாட்டோம். மேக்ஸிமம் தோசை இல்லை பழைய சோறு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். வீட்டில் என்ன ரெடி பண்ணுறதோ அதுதான். ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ண மாட்டோம். அப்போ மகி வந்து எனக்கு பர்த்டேக்கு ஒரு 4,000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு பார்த்தாரு. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு எப்படியே எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கிழியே தான் போகுது. அதனால நான் இவர்கிட்ட என்ன சொல்லிட்டேன்னா 4 மணி நேரம் அந்த கடையில் நின்று சரவணா ஸ்டோர் சென்னையில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக இவர்கிட்ட சொன்னது இவ்வளோ காஸ்ட்லி எனக்கு ட்ரெஸ் வேண்டாம், அதுக்கு பதில் எனக்கு ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடு. அதில் நான் சம்பாதிக்கவும் முடியும், என்னுடைய தேவைகளையும் நான் அதில் செஞ்சுக்க முடியும், நான் வெளியில் ட்ரெஸ் தைக்க கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னேன். அப்படியே வந்து எனக்கு அழகாக 5,500 ரூபாய்
சின்ன மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தாரு. அந்த மிஷினில் நான் ஒரு 2-3 பேருக்கு தச்சு கொடுத்து, அதே மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்து காசும் சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு தேவையான விஷயங்களை நான் வெளியில் கொடுக்கல. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் தைக்க 250 ரூபா 300 ரூபா வாங்குறாங்க. எனக்கு எல்லாமே நானே தச்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு அவ்வளவு மிச்சம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய செலவுகளை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கினா கிழிஞ்சு போயிடும், அதுக்கே நீங்கள் ஒரு பொருளாக வாங்கி வச்சிங்க, தேவையான விஷயங்களை வாங்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்ட்ரோல் பண்ண வந்து இந்த மொய் மேட்ரு. இந்த மொய் அப்படின்றது வந்து நாங்கள் இது பண்ணவே இல்லை, நாங்கள் வாங்கவும் கிடையாது. இப்போ தம்பி பிறந்த நாள், பாப்பா பிறந்த நாளுக்கெல்லாம் சின்ன சின்னது 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படி கவரில் வச்சு கொடுத்தாலும் நான் எங்கள் மாமியார்கிட்டே கொடுத்துட்டு தான் நாங்கள் போனோம். அம்மா நீங்களே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கவும் வேண்டாம், செய்யவும் வேண்டாம். ஏன் அப்படின்னா கையில் நம்ம லட்ச லட்சமாக கோடி கோடியாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம எடுத்து செஞ்சிடலாம். அது நம்ம கையில் இருக்கிற காசு கொடுக்குறோம். ஆனால் சும்மா மற்றவங்க முன்னாடி நம்மளுக்கு வந்து பெருமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சைடு கடனை வாங்கிட்டு போய் அந்த சைடு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்பளத்தை வாங்கி இங்கே கடனை கட்டிட்டு வீட்டு செலவுக்கு பணம் இல்லாமல் உட்காந்துருக்கிறது தேவையில்லாத விஷயம். அதனால் அப்படி பணத்தை கொடுத்து ஒருத்தவங்களை நம்ம சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். பரவாயில்ல பண்ணி அப்புறம் செய் அப்படின்னு அவங்க வாயால் சொல்லட்டும். நீ இதை செஞ்சாதான் நீ எனக்கு உறவு அப்படின்னா அப்படிப்பட்ட உறவை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன மச்சான், நீ ஏதாவது கண்ட்ரோல் பண்ணியிருப்பியா? நான் சாப்பிட மாட்டேன் கண்ட கடையில். மகி வந்து கண்ட்ரோல் தான், கண்ட்ரோலே பார்த்து கண்ட்ரோல் ஆகிடும். அந்த மாதிரி மகி வந்து தேவையில்லாத விஷயங்கள் ஃபஸ்ட்டு செய்யவே மாட்டார். இந்த டீ கடையில் நின்று டீ குடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் டீ வாங்கி கொடுக்குறது, பஜ்ஜி போண்டா வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் தக்க வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அவர் என்றைக்குமே பண்ணதே கிடையாது. அவரும் அந்த செலவு பண்ண மாட்டார். இது வரைக்கும் அவர் தனியாக சினிமாவுக்கு போனது கிடையாது, தனியாக ஹோட்டலுக்கு போய் தின்னது கிடையாது. சாப்பிடாத நேரத்தில் காலையில் ஒரு 2 இட்லி சாப்பிட்றது அது வேற, தனியாக என்ஜாய் பண்ணுறது பண்ண மாட்டார். ஏன்னா அதுவும் வந்து தேவையில்லாத செலவுகள் தான். அது அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை. மூஞ்சியை பார்த்தா உலகமாக கெட்ட பழக்கம் உள்ளவன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியும் நாங்கள் வந்து பணத்தை சேஃப்டி பண்ணது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த ஆடம்பரம்னு எது தோணுதோ நம்மளுக்கு, எது தோணுதோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிடுவோம். இல்லை ஆக்சுவலாக எதுக்காக அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும், நிறையா வந்து பேர்கிட்ட வந்து அசிங்கத்தனங்கள் போட்டுட்டோம். அசிங்கம் மீன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டீங்க, லவ் மேரேஜ்னால ஒரு மாதிரி இழிவாக பார்க்க ஆரம்பிச்சாங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே. அப்போ நாங்கள் முடிவு பண்ணுது, ஏன்னா லைஃப்பில் எந்த செட்டில்மெண்ட் இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அப்போ நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான வேலைகள் நம்ம பார்ப்போம் சொல்லி நாங்கள் அப்போவே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். நானும் அபியும் சொந்தமாக நல்ல வீடு நல்ல கார் வேணும், இதெல்லாம் வேணுங்கிறதுல நானும் அபி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். மனசுக்குள்ள வந்து நம்ம வந்து குறிக்கோளே இல்லாமல் வாழ்ந்தா அது வாழ்க்கையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் குறிக்கோள் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களை வந்து இது பண்ணுவாங்க, நீங்களாம் என்னத்தை வாழ்ந்துட போறீங்க அது இதுன்னு ஏகப்பட்ட நேராகவே சொன்னாங்க நிறைய பேர். அதெல்லாம் தாண்டி என்னன்னா, நாங்கள் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அபி சொன்ன முன்னாடி நான் வந்து கேமரா ஸ்டாண்ட் போனேன். அப்போ வந்து 700 ரூபா சம்பளம். நாங்கள் சென்னையை விட்டு நம்ம இங்கே சொந்த ஊருக்கு இங்கே வீடு கட்டுறதுக்காக வந்த பாருங்க. அப்போ நான் இங்கேருந்து வரும்போது எனக்கு ஒரு நாளைக்கு, அதாவது நான் ஆட் பண்ணேன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 18 to 20,000 சம்பளம் எனக்கு. அது இல்லாமல் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஒரு படம் நான் பண்ணேனாக்கா எனக்கு அதிகபட்சம் 35 நாள் 40 நாள் கால் ஷீட் கொடுப்பேன். எனக்கு 12 to 15 லட்சம் ஸ்டார்டிங் கொடுப்பேன். பெருசா நம்மளுக்கு வந்து எல்லா படமும் ரிலீஸ் ஆகாட்டியும் ஒர்க் பண்ண சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதுல எங்களுக்கு சம்பளம் வந்துருச்சு. அதை வச்சு நாங்க வந்து அடுத்தடுத்த விஷயம். அப்போ எங்களுக்கு வந்து அது வந்து என்ன அபி வந்து என்ன பாத்தீங்கன்னாக்கா, சரி ஓகே நான் வந்து நடிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆட் பண்ணேன், சீரியல் பண்ணேன். ஸோ எனக்கு அது ஓரியன்டாக வேணுங்கிறப்ப அபிக்கு வந்து நம்ம யூடியூப் ஆரம்பிச்சு கொடுத்தேன். எங்களுக்கு ஓப்பனா சொல்ல போனா யூடியூப் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நல்லாவே உதவியா இருந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், நிறைய வீட்டுல வந்து இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பண்ணிக்காதீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 2 பேரும் ஒண்ணுதான். இது உன் சம்பளம், இது என் சம்பளம் அப்படின்லாம் பிரிச்சுக்காதீங்க. அப்படி பிரிக்கிறதா இருந்தா எப்படி தேர்வா பிரிச்சுக்கணும். உன் சம்பளத்தை வச்சு இந்த மாதிரி தேவைகளை பண்ணு, என்னுடைய சம்பளத்தை வச்சு சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதை விட்டுவிட்டு என் சம்பளத்துல தானே நான் செலவு பண்றேன், உனக்கு என்ன, இந்த மாதிரி சண்டையே போட்டுக்காதீங்க. இல்ல ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாதிக்கிறாங்களா, அந்த சம்பளத்துக்குள்ள நம்மளுடைய தேவைகளை பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து ஹஸ்பண்ட் மட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் அந்த மனுஷனே கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க, நான் வெளியில் இவ்வளோ விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறப்பா, லோன் அடைக்கிறதுக்கு பண்ணுறப்பா, ஒரு வட்டியை அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்குறாங்க. இதெல்லாம் ஒய்ஃப் கிட்ட கொண்டு வரதில்லை. ஏன்னா ஒய்ஃப் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வேலை எடுத்து பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப்ல வந்து வீடியோஸ் போட்டோம், அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. என்னன்னா நாங்க வந்து யூடியூப்ல வந்து வர ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் நம்ம பண்ணிருந்தோம் வச்சுக்கலாம் ரெகுலரா. இன்னும் நம்ம ஃபாஸ்டா வீடியோ எடுக்கலாம், நிறைய இன்கம் கிடைச்சிருக்கும். நம்ம அது வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அட்வைஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, என்னை விட வயசுல மூத்தவங்களும் அட்வைஸ் பண்ணாங்க, கிடைக்கும் போதே நீங்க அனுபவிச்சுக்கிட்டாதான். ஸோ ப்ரொமோஷன் வீடியோ எல்லாருமே பண்றாங்க, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு நம்ம அது எல்லாத்தையும் பிடிக்கல. ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொன்னது பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதெல்லாம் நீங்க ப்ரொமோஷன் கொடுத்துட்டு போயிடுறீங்க, உங்க பேச்சை நம்பி நாங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு அது செட் ஆகல, ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால கெமிக்கல் இந்த மாதிரி விஷயம், ஃபுட்டு, ஸ்கின் கேர், ஹேர் கேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாங்கி ப்ரொமோஷன் பண்ண வேண்டாம். அதில் வர பணமும் நம்மளுக்கு வேண்டாம்.
அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா இன்னமும் நம்மள்ட்ட கேட்பாங்க. இன்னைக்கு கூட எனக்கு மெயில் வந்துருக்கு, ப்ரொமோஷன் மெயில். நம்ம நினைச்சோம்னா டெய்லி ஒன்று பண்ணலாம், நல்லா காசு பார்க்கலாம், பட் அதில் நமக்கு வந்து விருப்பம் இல்லை. அப்பையிலேருந்து விருப்பம் இல்லை. என்னன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், இப்போ நான் ஃபாலோ பண்ணதான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா நம்மளுக்கு வந்து கஷ்ட காலத்துல கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாலும் அவங்க கிட்ட வாங்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். உனக்கு கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட நம்மளுடைய சொந்தமா சம்பாதிச்சு நம்ம அதை பண்ணிக்கணுமே தவிர அவங்க பணத்தை வாங்கி நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா வாங்கினா நம்ம வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி ஆயிடும். எல்லாரும் அப்படி கிடையாது, பட் மேக்சிமம் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ₹1 வாங்கிட்டோம்னா அவங்க சொல்ற எல்லாத்தையுமே நம்ம கேட்கற மாதிரி ஆயிடும். அதனால அது வேண்டவே வேண்டாம். நம்மளுடைய சொந்தமா நம்ம சம்பாத்தியத்துல நம்ம சின்னதா பண்ணாலும் அது ரொம்ப திருப்தியா இருக்கும். யாருக்கும் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்னு, யாராவது உங்களை வந்து கஷ்டப்படுத்தின மாதிரி எது பண்ணாலுமே சரி அதை மனசுல போட்டுக்கோங்க. பட் அவங்க கிட்ட எதிர்த்து பேசாதீங்க. நீங்க அவங்க கிட்ட சொல்லாதீங்க நான் நல்லவ அப்படின்றத நீங்க நிரூபிக்கிறதுக்கே பார்க்காதீங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லவங்கன்னு போய் நிரூபிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அதனால நீங்க அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஆனா ஒண்ணு, நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். நம்மளுக்கு வருமானம் பத்தலையா, நம்மளுக்கு தேவையான விஷயத்த வாங்கிக்கிறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி நீங்க இஎம்ஐல வாங்கி கிரெடிட் கார்டு மூலியமா அதுவும் கடன் தானே. அப்படியெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் நவீன கடன் இப்படி வர்றதெல்லாம். அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. சேர்த்துக்காதீங்க. கையில வரும்போது ஒரு 50,000 உங்களுக்கு கிடைக்குதா, 10,000 கிடைக்குதா, அந்த 10,000த்துல 5,000 எடுத்து வச்சுக்கோங்க. 5,000க்கு தேவையான பொருளை வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி பார்த்து யோசிச்சு பண்ணுங்க. பட்ஜெட் போடுங்க. இது நம்மளுக்கு தேவை, இப்ப தேவை. இது ஃபியூச்சர்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயத்துக்கு, அந்த ஃபியூச்சர்ல பண்ண வேண்டிய விஷயத்துக்காக தான் இப்ப நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்றேன். அதனால வந்து ஃபியூச்சர்ல நான் ஆமா எவ்வளவு நாள் கழிச்சு பண்றது, அதுக்கு நான் கொஞ்சம் கடன் வாங்கி நான் இப்ப பண்ணிட்டு போறேன் அப்படின்னா அந்த வட்டி உங்களை இழுத்து பெரிய இதுல விட்டுரும். தயவு செய்து கடனே வாங்காதீங்க. அப்படி கடன் வாங்குற மாதிரி இருந்தா, ஏன்னா இப்ப எல்லாமே லோன்ல போகுது, அப்படி கடன் வாங்குற மாதிரி இருந்தா நம்மளுடைய வருமானத்தை வச்சு எல்லா செலவுகள் போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு சேவிங்ஸும் பண்ணிட்டு இதையும் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருமானம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசம். இதை வந்து இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணது. ஆடம்பர செலவுகள் பண்ண மாட்டோம், கண்டதை போய் ஹோட்டலில் நின்று தின்னுட்டு இருக்க மாட்டோம். எல்லாருக்கும் வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை வந்து பெருசா ஒரு பெரிய இதுவா நினைச்சுக்கணும்ட்டு அவங்களுக்கும் செலவு பண்ண மாட்டோம். எங்களுக்கு இதுதான் இருக்குது, எங்க கூட வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் பார்த்துக்கோங்க அப்படிதான் சொல்லி இது பண்ணிப்போம். அதனால எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்மச்சான். ஸோ நான் எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் ஃபாலோ பண்ண விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். நகையை சின்னதாக சேர்த்தோம். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அப்படியே நாங்கள் பேங்க்ல கொடுத்து வச்சோம், விற்கலை. அப்போ நான் பேங்க்ல வச்சு அந்த பணத்தை வாங்கி இடம் வாங்கினோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாங்கள் வெளியில் கொடுத்து வச்சுருந்தது, எங்களுடைய வேலையோட அமௌண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அமௌண்ட் பத்தலை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா நகையை கொண்டு போய் நான் அடமானம் வைக்கலை. ஏன் அப்படின்னா நான் 48 பவுன் கிட்ட விற்றுருக்கேன். இந்த 48 பவுனை கொண்டு போய் நம்ம பேங்க்ல வச்சோம் அப்படின்னா நான் அதுக்கு எவ்வளோ வட்டி கட்டணும் மாதம். ஸோ அதனால் நான் அதை விற்றுட்டேன். எனக்கு வந்து குட்டி குட்டி பிள்ளைங்க தான், அவங்க வளர்கிற காலத்துக்கு அவங்க கல்யாணத்துக்கு நம்ம வாங்கிக்கலாம். இப்போதைக்கு கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்துக்கலாம். அப்படி லோன்லாம் இருக்குது தான், ஆனால் அதை கரெக்டாக நாங்கள் கட்டிக்கிட்டே இருக்கோம். ஸோ நகையை வந்து விற்று நான் அடுத்து வீட்டுக்கு செலவு பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு வந்து அவருக்கும் வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் தெரியாது எங்களுக்கு ஆரம்பத்தில். சரிங்களா, ஒரு விஷயம் நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம், இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்காதனால அவங்க கையை நாங்கள் இறுக்கி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு பிளான். இன்னொரு பார்த்தேன், இதை மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு வேண்டியதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், எங்களுடைய முயற்சியை நீங்கள் வெற்றியாக்கி கொடுங்க அப்படின்னு நாங்கள் சாமியை கும்பிட்டுக்கிட்டோம். இதில் முக்கியமாக எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லா கை கொடுத்துச்சு. அதனால நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்காதீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணது. சின்ன சின்ன விஷயத்தையா பண்ணி தான் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு கிடைச்சது. அதனால எப்போவுமே நீங்கள் 10 ரூபானா கூட சேவ் பண்ணுங்க, அது உங்களுக்கு பெரிய விஷயத்தில் வந்து உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பப்போ முடிஞ்சால் இது மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டுகிட்டே இருக்கேன், எது வேணும்னு சொல்லுங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.